கடன் கொடுக்குறவன், கடன் வாங்குறவன், நீ கடன் வாங்குறவன். எதை கேட்டாலும் சொரணையே இருக்கக்கூடாதுன்னா, கடன் கொடுக்குறவன் கொடுக்குற கெப்பாசிட்டி ஆண்டவன் கொடுத்துருக்கான். அப்போ எவ்வளோ கேட்டாலும் சொரணை நம்மளுக்கே இருக்கணும். அவன் கேட்குறவன் கேனையும் கேட்டுகிட்டே தானே இருப்பான். அவன் வந்து தன்னுடைய திறமையை வச்சு டெவலப் ஆகி முடியாமல் அதனால தானே இரவல் கேட்குறான், கடன் கேட்குறான். அப்போ நம்மளுக்கு சொரணை இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அப்படின்னா எல்லா கடன் கொடுக்குறோன்னு ஃபைனான்சியர்னும் சொரணை இல்லாத மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ பேரும் போய் கடன் கொடு கடன் கொடு கடன் கொடு கடன் கொடுன்னு கேட்பாங்க. நீ கேட்குறது என்கிட்டேருந்து அறிவு பசி. அப்போ நான் வந்து சொரணையோடு இருந்தோம்னா நிறைய பேருக்கு அறிவு பசி கொடுக்க முடியாமல் போயிடும். நம்ம திறமையை டேலண்ட்ஸை நிறைய பேருக்கு காட்டலாம். மியூசிக்கோ இல்லை சில நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸையோ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் சொரணை இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? நீங்களாம் நிறைய பேர் தெரிஞ்சு இந்த யங்ஸ்டர்ஸ் இளைஞர் சமுதாயம் நல்லா டெவலப் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒன்றும் தப்பு இல்லையா பாஸ்?